டெல்லியில இருந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வந்து பேசினதா சொல்லி இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க சொல்லியிருந்தீங்க. யார் சார் அந்த நபர்? ரிவீல் பண்ண முடியுமா? பண்ணுங்க. நான் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிச்சது இல்ல. எனக்கு வந்து காதல போடுற பெயர் ஒரு மாவட்டத்துல, அதே மாவட்டத்துல பணி செய்ததாக, இப்போ வந்து அவங்க டெல்லியில இருக்கிறதாக கூறப்படுகின்ற, அவருடைய கணவரும் ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் என்று கூறப்படுகின்ற லதா என்ற மேடம் பேர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இன்வெஸ்டிகேஷன் தான் அதை ரிவீல் பண்ணணும். இது என்னுடைய இன்வெஸ்டிகேஷன் இல்ல. நான் இதை புலனாய்வு செய்வதற்கு எனக்கு நேரம் கிடையாது. எனக்கு இப்போ அன்னையிலிருந்து தேதியிலிருந்து நேரம் எங்களுக்கு என்னன்னா, எங்க டீம் வழக்கறிஞர்கள் அந்த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் உடைய என்கொயரிக்கு சாட்சிகளை கொண்டு போய் வாசல்ல நிறுத்தி வைக்கிறது எங்களுடைய கடுமையான பணி. ஆனால் மக்கள் தைரியமா வராங்க. ஏன் வராங்கன்னா, நீதிமன்றம் முதல் முறையாக இது போன்ற ஒரு விசாரணையை வேகமாக அனுப்பி, அந்த வேகமான விசாரணையில வந்து கேட்பதற்கு காது கொடுத்து கேட்கிறாங்க. 1 மணி நேரம் அல்ல, 2 மணி நேரம் அல்ல, ஒரு சாட்சியை 2.5 மணி நேரம் கேட்கிறாங்க. அப்ப கண்டிப்பா அது ஒரு முழுமை அடைந்த அறிக்கையாக மாவட்ட நீதிபதி, உயர் நீதிமன்ற நீதிபதிகளுக்கு கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு.